நாங்கள் இன்றைக்கு ஒரு சின்ன ஒரு 5 மினிட்ஸ் ஒரு டோக் ஒன்று போடுவோம். சரியா? இலங்கையில் வந்து இப்போ விட்டமின் டி குறைபாடு வந்து மிகவும் பாரதூரமாக இது கொண்டிருக்கு. உதாரணமாக ஒரு 10 பேர் எடுத்தோம்னா அதில் ஒரு ஆளுக்கு தான் 10ல் ஒரு ஆளுக்கு தான் விட்டமின் டி போதிய அளவுக்கு இருக்கான். சரிதானே? 9 பேருக்கு விட்டமின் டி காணாம். அதுலேயும் விட்டமின் டி குறைபாடு உள்ளார்கள் 6 பேராம். 10ல் 6 விட்டமின் டி குறைபாடு. அதுல 10ல் 3 பேர் வந்து விட்டமின் டி போதாத நிலைன்னா குறைபாட்டு நிலைக்கு வரல, ஆனா காணாது. ஆனா ஒரே ஒரு ஆள் தான் விட்டமின் டி போதிய அளவில் இருக்கு. இது வந்து டேஞ்சரான ஒரு நிலைமை. சரியானே? இப்ப கரண்டா உள்ளது ஒரு படம் ஒரு போட்டியாக இல்லை. இந்த பச்சை அரிக்கிறதா வந்து விட்டமின் டி வந்து போதிய அளவால், மற்ற சிவப்பு அரிக்கிறது காணாது 6 பேர், மஞ்சள் அரிக்கிறது குறைபாட்டோட குறைஞ்சிட்டு வருதான். அப்ப ஏன் அந்த விட்டமின் டியை பத்தி அதிகமா கதைக்காங்க? குளிசை எல்லாம் வருது விட்டமின் டி டேப்லெட் எல்லாம். அப்ப ஏன் பழைய காலத்துல வந்து விட்டமின் டி வந்து பிரச்சனை இருக்கல, இப்ப ஏன் விட்டமின் டி பிரச்சனை வருது பார்ப்போம். நம்ம விட்டமின் டிங்கிற வந்து என்னத்துக்கு தேவைன்னு சொன்னா, நம்மட பல் எலும்புகள் இருக்கு தானே, அதை உறுதியா வச்சு கொள்றதுக்கு விட்டமின் டி வேணும். இப்ப யார் எடுத்தாலும் வந்து சோர்வு, வயசு போகளோட களைப்பு அல்லது சோர்வு, இப்ப ஈவன் இப்ப ஸ்கூல் பிள்ளைகள் கூட சின்ன சின்ன வேலைகளை செஞ்சா நடந்து போனாவெல்லாம் டயர்டுங்குது, என்ன மேல்கை நோவுதுங்குது. பழையாக்கள் மாதிரி எல்லாம் அந்த எக்ஸசைஸ் செய்யறதுக்கு இயலாம இருக்கு. அதே மாதிரி வயதானாக்கள் எடுத்தாங்கன்னா சும்மா வலிக்கு விழுந்த உடனே நடக்குன்னா போல உடையுது. இன்னைக்கு அந்த மூட்டுக்குள்ளைக்கிற அந்த போல் அதுக்கு எதிராக உடையுது. சும்மா பாத்ரூம்ல கொஞ்சம் வலிக்கு விழுந்த அல்லது ஸ்லிப் ஆன உடனே டக்குன்னு உடையுது. அப்ப அந்த போன்கள்ல உறுதி காணாது. சரி, குறைபாட்டு அறிகுறிகள் எல்லாம் கூட. அப்ப 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 அந்த விட்டமின் டி வந்து குறைபாடு வந்து உடம்புல இருக்கிற கல்சியம் வந்து உறிஞ்சப்படுறதுக்கு, நம்ம எலும்புங்கிறது வந்து கல்சியம், என்ன பல்லுங்கிறது கல்சியம். இப்ப பல் பிரச்சனைகளும் கூட என்ன பழைய காலம் மாதிரி இல்லை. அப்ப எலும்புகள் பல்லுகள் வந்து உறுதியா வச்சுக்கிறதுக்கு இந்த கல்சியம் வேணும். அந்த கல்சியம் நாம உணவு எடுத்தாலும் கூட, உதாரணமா நம்ம டீ குடிக்கும், கல்சியம் உள்ள உணவுகள் சாப்பிட்றோம், யோகட் சாப்பிட்றோம், தயிர் சாப்பிட்றோம். அதே மாதிரி சின்ன சின்ன மீன்கள், கல்சியம் உள்ள மீன்கள் எல்லாம் சாப்பிட்றோம். சாப்பிட்டாலும் அந்த பழைய மாதிரி எல்லாம் எடுக்கும், நான் மீன்கெல்லாம் எடுக்கும். ஆனா எங்களோட எலும்புகள் வந்து உறுதி இல்லாம இருக்கு. அதுக்கான காரணம் தான் சொல்றாங்க, இந்த விட்டமின் டி உடம்புல போதாதான். அப்ப ஏன் விட்டமின் டி போதாம இருக்கு? இப்ப சொல்லி பார்த்தோம்னா, எங்களுக்கு இப்ப வெயில்ல வந்து நடமாடுறது குறையுது. என்ன இப்ப வெயிலுக்குள்ள பிள்ளைகளையும் போக விடுறோம் இல்லை, என்ன 3 வீல்ல ஏற்றி கொண்டு ஸ்கூல்ல விடுறோம். வெயில் படாம பிள்ளைகளை வச்சு கொள்றோம். வெயிலுக்குள்ள செய்யற வேலையெல்லாம் இல்லை. இப்ப என்ன எல்லாம் மெஷின் செய்யுது. நாம நிழலுக்குள்ள அந்திக்கும். அந்த வீடுகள்லையும் வந்து வளவுகள் இல்லை, வெயில் இல்லை. என்ன இப்ப வளவுகள் காணாதால வீடுகள் ஃபுல்லா எல்லா மதில் பக்கமும் வீட்டுல சுவராகவே வருது. அப்ப வெயில தேடித்தான் நம்ம இருக்கணும். அப்படின்னா மொட்டை மாடிக்கு போகணும். அப்ப மொட்டை மாடிக்கு அடிக்கடி போகலாம போகலாது, மாடி இருந்தாலும் மேல ஏற இயலாது. அப்ப இந்த விட்டமின் டி குறைபாடு வந்து மிகவும் அதிகமா இருக்கு. அந்த விட்டமின் டி குறைபாட்டால தான் எங்களுக்கு இந்த பல் எலும்புகள் உறுதியில்லாம போகுது. சரியானே? அப்ப இது வந்து கடும் டேஞ்சர். அப்ப விட்டமின் டி வந்து சூரிய ஒளி எங்களோட தோல்ல பட்டா விட்டமின் டி உற்பத்தி ஆகும். அதிகாலை காலை நேரத்து சூரிய ஒளி எங்களோட தோல்ல பட்டா இயல்பாவே விட்டமின் டி உருவாகும். சரி, இப்ப உதாரணமா ஃபாரினர்ஸ் எடுத்தோம்னா அவங்க வந்து பொடி வந்து வெயில்ல படுற விதம் கூட, வெயில்ல தூங்குவாங்க. அப்ப அவங்க அந்த பாருங்க, வயசான ஆட்கள் கூட 70 வயசு ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்து நல்லா சைக்கிள் ஓடுவாங்க, ஸ்விமிங் பண்ணுவாங்க, நல்லா வாக் பண்ணுவாங்க, ஜாகிங் போவாங்க. ஏன்னா அவங்க எலும்பு எல்லாம் உறுதியா இருக்கு. அப்ப எங்கட உடம்புகள்ல வந்து வெயில் படுறது குறைவு காரணமாக தான் அந்த விட்டமின் டி குறைபாடு வருது. ஆகவே நாங்க முதலாவது அந்த வெயில்ல, அதிகாலை நேரத்து வெயில்ல கொஞ்ச நேரம் எல்லாரும் சின்ன ஒர்க் கொண்டு செய்யணும், அல்லது சின்ன ஒரு வாக் கொண்டு போறது, அல்லது சைக்கிளிங் போறது காலையில. அப்ப ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் காலத்தால வெயில் உடம்புல படக்கூடிய அளவுக்கு உடம்புல உடுப்பு எல்லாம் கொஞ்சம் உயர்த்தி வச்சு வெயில்ல கொஞ்ச நேரம். பழைய ஆட்கள் வந்து கூழல் காயிறுன்னு சொல்லுவாங்க, விடியச்சாம ஒலிம்பி வயசான அப்பா மாறலாம் ஒரு கயிறை போட்டு வெயில் எரிப்பாங்க, என்ன வயசான அம்மா மாறலாம். அது உண்மையா அவங்களுக்கு ஏதாவது ஒரு நெல்லம் மாதிரி ஒரு ஃபீலிங் வந்திருக்கு, அதான் அவங்க செய்திருக்காங்க. ஆனா உண்மையான விஷயமே தான் அவங்களுக்கு அந்த விட்டமின் டி கிளியர் ஆகி உடம்புக்கு ஒரு வலிமை உண்டு அல்ல ஸ்ட்ராங் ஒன்று கிடைச்சிருக்கு. சரியா? ரைட். அப்ப அது அந்த விட்டமின் டி வந்து எலும்போட மட்டும் இல்லை, நம்ம உடம்புல இருக்கிற தசை கலங்கள் இயங்குறதுக்கு, ஹார்ட் வந்து ஒரு நிமிஷத்துக்கு 72 நேரம் துடிச்சு கொண்டே இருக்கு. அது இயல்பா துடிக்குது. யாராவது ஹார்ட் டயர்ட் ஆக மாட்டாதான்னு யோசிக்கமா? இதுதையும் அடிச்சு கொண்டு தானே இருக்கு. அதுக்கு நீங்க கொடுக்கீங்களா? வேற என்னைய முள்ளி ஒண்ணு கொடுக்கறல. அது தொடர்ந்து இயங்கி கொண்டு இருக்கு. நாம வேலை செய்யக்குள்ள மட்டும்தான் நம்ம கைகால் தசைகள் வந்து இயங்கும். ஆனா இருதயம் வந்து நீங்க வேலை செய்யறீங்களோ, சும்மா இருக்கீங்களோ, தூங்குறீங்களோ, எந்த நேரமும் உங்களோட இருதய தசைகள் இயங்கி கொண்டே இருக்கு. அதுக்கு கல்சியம் மெக்னீசியம் ரெண்டும் வேணும். ரெண்டும் வந்து இருதய தசைகள் வேலை செய்யறது தேவை. அப்ப கட்டாயம் இதெல்லாம்
அதே மாதிரி தான் சொல்றாங்க இந்த மெக்னீசியமும் கட்டாயம் அவசியமும் அந்த விட்டமின் டியை வந்து ஆக்டிவ் ஃபார்மா மாத்துறதுக்கு. நம்ம விட்டமின் டி உடம்புல உருவானாலும் அது தொழிற்பாட்டு நிலையில் உள்ள விட்டமின் டியா மாறதுக்கு மெக்னீசியம் வேணுமா. அப்ப மெக்னீசியம் குறைபாடும் இப்ப அதிகமா இருக்கு. அது என்ன காரணம்னா நம்மளோட உணவுகள்ல வந்து தானியங்கள் குறைஞ்சிட்டு, இந்த கொட்டை வகைகள் சாப்பிட்றது குறைஞ்சிட்டு. என்ன அவரைக்காய், பயத்தங்காய், போஞ்சி, அந்த அவரை கொட்டை, அதெல்லாம் வந்து நம்ம அன்னத்துல வந்து பயறு கடலை காலை சாப்பாடுக்கு அவிச்சு சாப்பிடுவாங்க. என்ன வீட்டு வேலையெல்லாம் பாசி பயறு, சோயா பீன்ஸ் எல்லாம் அவிச்சு சாப்பிடுவாங்க. அந்த பீன்ஸ் எல்லாம் வந்து அதிக அளவு மெக்னீசியம் இருக்கு. இப்போ மெக்னீசியமும் வந்து இப்போ குளிர்ச்சியா தான் வருது. அப்ப எல்லாம் வந்து நாம உணவெல்லாம் விட்டு போட்டு எல்லாத்துக்கும் டேப்லெட்டுக்கு போறோம். மெக்னீசியத்துக்கு குடிச, விட்டமின் டிக்கு குடிச, கல்சியத்துக்கு குடிச, சரியானு. இப்ப மெக்னீசியம் வந்து பூசணிக்காய் கொட்டை, பூசணிக்காய் தெரியுமா? இப்ப பொரின் கடையெல்லாம் இப்ப பூசணிக்காய் கூட பெரிய பெரிய மூட கணக்குல இருக்கு. அந்த பூசணி விதையில வந்து மெக்னீசியம் கடும் கூட இருக்கான். இப்ப சவுதியில இருக்கிற அரபியெல்லாம் வந்து அதிக அளவு அந்த அந்த பைட்ஸ் மாதிரி வச்சுக்கிட்டு சாப்பிடுவாங்க. என்னென்ன ஆமண்ட்ஸ், என்ன பாதாம், பிஸ்தா, அந்த பூசணி கொட்டை, அந்த கஜு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இடைச்சாப்பாடு நம்மளை போல சம்சா ரோல்ஸ் பெட்டி சாப்பிடல. அவங்க என்ன பேக்கரி சாமான்ங்கிறல இடைச்சாப்பாடு அவங்க சாப்பிடுறது எல்லாமே என்ன இந்த தானியங்கள், என்ன சீட்ஸ்கள் தான் சாப்பிடுறது. அது வந்து கடும் முக்கியமான சாமான். இந்த மெக்னீசியம் கூட இந்த சீட்ஸ்கள், அதே மாதிரி கல்சியம் கூட இருக்கு. ஆகவே எங்கட உணவுகள்ல வந்து நம்ம அப்படி விலை கூடின வெளிநாட்டு கடையில் இருக்கிற அந்த விலை கூடினதுக்கு போக தேவையில்லை. நம்மட வீட்டை நோமலா போஞ்சி ஏதாவது ஒரு அவரை வகைகள் வந்து டெய்லி ஏதாவது ஒரு உணவுல எடுங்க. ஒரு நாளைக்கு அவரை அல்ல பயத்தங்காய், போஞ்சி, அப்படி ஏதாவது அந்த கொட்டை வகைகள், அல்லது நாம பயறு கடலைகளை அவிச்சு சாப்பிடுறது. அப்ப இதுகளெல்லாம் வந்து இந்த நுண் மூலகங்கள், கல்சியம், மெக்னீசியம், அந்த மூலகங்கள்லாம் கூட. அப்ப அதுகள் வந்து எங்க உடம்புல வந்து ஆக்டிவா வச்சுக்கொள்றதுக்கு. நாம எல்லாரும் வந்து டிரெக்டா சோறும் கறியையும் தான் யோசிக்கோம். நாம ஆக்டிவா இருக்கணும், நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள ஒரு ஆள் அறிக்கணும், உடம்பு வந்து ஆரோக்கியமா இருக்கணும்ங்கிறத பத்தி யோசிக்க முடியல. அதெல்லாம் வந்து இந்த நுண் மூலகங்கள், நுண் பதார்த்தங்கள்லாம் அதிகமா இருக்கு. அதனால எங்கட உணவுகள்ல நாங்க கட்டாயம் அந்த இந்த பிரச்சனையில இருந்து நம்ம இந்த நான் சொன்ன மாதிரி எலும்பு பிரச்சனைகள் இருந்து நாங்க தவிர்த்து கொள்றோம்டா எங்கட உணவுகள்ல வந்து இந்த தானியங்களை அதிகம் சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்துக்கொண்டு தினமும் ஒரு 10-15 நிமிடங்கள் வந்து நீங்க என்ன செய்யுங்கன்னு சொல்லிச்சுன்னா வெயில்ல கொஞ்சம் உங்களோட உடம்ப தோல்களை காட்டுங்க. காட்டினா உங்களுக்கு இந்த விட்டமின் டி குறைபாடு வர்றது வந்து எங்களை பாதுகாத்து கொள்ளலாம். இது அபாயகரமான நிலை. யாருக்கும் இந்த வைத்திய ஆலோசனையில கேட்கறதுக்கு விருப்பம் கூட எல்லாத்துக்கும் மருந்து எடுக்கிறதா விருப்பம் அறிப்ப முறைய இந்த வைத்திய ஆலோசனைகளை கேட்டு நடந்து கொள்றதுல எல்லாரும் நாங்க பொறுப்போக்கா இருக்கோம். அதனாலதான் இப்ப என்ன செய்யறோம், மருந்துக்கு பின்னாலேயும் ஹாஸ்பிட்டலையும் காட்டிட்டு இருக்கோம், டாக்டர்மார் உருவாகி கொண்டே இருக்காங்க, நோய் குறையுது இல்லை. என்ன காரணம் சொல்லிச்சுன்னா நோயிலிருந்து பாதுகாப்புக்குரிய நாங்க எங்களோட முயற்சிகளை நாங்க செய்யணும். 10ல் ஒரு ஆள் தான் விட்டமின் டி போதிய அளவுக்கு இருக்கின்ற டேஞ்சர். 10ல் ஒரு ஆள் தான் விட்டமின் டி போதிய அளவுக்கு இருக்காங்க. 10ல் 9 பேருக்கு விட்டமின் டி காணா. இது கடும் டேஞ்சரான நிலைமை. என்ன ஒரு 10ல் 3 பேருக்கு தான் காணாண்டா பரவாயில்லை, 7 பேர் கணக்காரிக்காங்கண்டா. இது 10ல் ஒரு ஆள் தான் போதிய அளவுக்கு இருக்காங்கண்டா எங்க போய் முடிய போகுது? எல்லாருக்கும் எலும்புடைவும் ஜாயின் பண்றதும், பக்கத்துல ஓட்டோபெடிக் சர்ஜன் ஒரு ஆள் பக்கத்துல வச்சுக்கணும், வச்சுக்கிட்டு உடையிற எலும்புக்கெல்லாம் போல போடுறதும், பின் அடிக்கிறதும், என்ன கொல்லில நடக்கிற வேலை நம்பரும் நம்ம எலும்பு எல்லாம் உறுதி இல்லாம போனா பல்லு நாட்டுற வேலை, பல்லு அடைக்கிற வேலை நடக்கும். என்ன எலும்பெல்லாம் கரைஞ்சுவோம், பல்லு என்ன லேசா உடையும். இப்ப பெரிய ஆடு என்ன பல்லு பிள்ளைங்க கையில கலட்டி எடுக்குது. அப்ப உறுதி இல்லை, ஒருத்தரையும் கடிச்சு சாப்பிடல. ஒரு சாமான கடிச்சா என்ன செய்யுது, கொய்யாக்கா கொட்டையை கடிச்சா பல்லு நோவுதுன்னு பல்லுக்கு மருந்து எடுக்க வாரம். அப்ப இதெல்லாம் அந்நேரத்துல வாய்க்குள்ள வச்சு நட்டு கலட்டினாக்கள் அமெரிக்கி என்ன பழையாக்கள் வாய்க்குள்ள வச்சு சில சாமான்களை வந்து பல்லால கலட்டிருக்காங்க. ஆனா நம்ம இப்ப பல்லெல்லாம் கொய்யாக்கா கொட்டையை கடிக்கல, கடிச்சாலே பல்லு நோவுது. சரி, கடலையை சாப்பிட்டா பல்லு நோவுது, இந்த தந்தம் நோவுது. என்னன்னா நம்ம எலும்புகள் எல்லாம் வந்து பஞ்சு மாறி போய். அதனால நீங்க உங்களோட உணவுகள்ல கட்டாயம் இந்த தானியங்களை சேருங்க. இடைச்சாப்பாடுக்கு இந்த தானிய உணவுகள், கடலை அதுகளை சாப்பிடுங்க. இந்த சோட்டிக்ஸ் பக்கம், மாப்பொருள் சாப்பாட்டு பக்கம் போகாமல் கேட்டு விடைபெறும். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.